தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது iQOOலேருந்து லான்ச் ஆகிருக்கிற Z6 அப்படின்ற ஃபோன் தான். ஸோ இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த் இருக்குது அப்படின்ற ஒரு ஓவரால் குயிக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கவரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். வழக்கமாக iQOO ஃபோன்ஸில் கொடுக்குற அதே பாக்ஸ் தான், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிபியூ கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம எப்பயும் படிக்காத யூசர் மேனுவல். ஸோ ஓரம் வச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாக அடுத்து ஃபோன் தான் இருக்குது. ஃபோனுக்கு கீழே ஸ்டிக்கர்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஃபோனை வெளில எடுப்போம். ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு டிசைன் தான், அதை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்தா சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 18 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சார்ஜருக்கு அவங்க ஒரு டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ பாக்ஸில் இருக்க கண்டென்ட் வந்து இவ்வளோ தான். ஃபோனை இப்போ தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம பூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பூட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இதோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6.58 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டச் சாம்பிளிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 240 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. இதில் கேமரான்னு வரும்போது இதில் 50 மெகா பிக்சலில் ஒரு பிரைமரி சென்சரும், அது மாதிரி 2 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ சென்சரும், 2 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட செட்டப்பை வந்து பண்ணிடலாம். எத்தனை அக்ரிமெண்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஃபிங்கரை இப்போ நான் வந்து இன்புட் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, இப்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க அந்த விவோ ஃபோனில் கொடுத்த அதே பேட்டரி தான். அதே மாதிரி 18 வாட்ஸ் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது நான் வந்து 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஃபோன்லேயும் அதே டைம் தான் எடுக்க முடியும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படியே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள இதோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோன் போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா FunTouch OS 12 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம கையில் வச்சிருக்க இந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேம் உள்ள வேரியன்ட். இது வந்து 128GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4GB வந்து அந்த ஸ்டோரேஜை வந்து நம்ம ரேமை வந்து மாற்றிக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது அது பெருசாக யூஸ் ஆன மாதிரி தெரியல எந்த ஃபோன்லையும், பட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து விவோ T1 ஃபோனை தான் வந்து அவங்க ரீபிராண்டிங் வந்து பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 4GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ளது பார்த்தீங்கன்னா 15499 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 6GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 8GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17999 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த T1 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஒரு 500 ரூபாயும், அதுக்கடுத்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே காஸ்ட்லையும், அதே மாதிரி டாப் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா குறைச்சி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை விவோ T1 ஃபோனை வாங்கலான்ற ஐடியாவில் இருந்திருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த iQOO Z6 ஃபோனை வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ அதோட கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதே கான்ஃபிகரேஷன் தான், ஒன்றும் மாற்றமே கிடையாது. இதோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி அந்த ரிவ்யூ நீங்கள் பாருங்கள். சேம் அதே ஃபோன் தான், சேம் அதே ரிவ்யூ தான். ஸோ ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றுமே கிடையாது. சரி, ஓகே நண்பர்களே, நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.